இவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருந்த திராவிட மாடல் ஆட்சியில் அன்னைக்கு ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை செய்வேன். யார் பவரில் இருக்கிறாங்களோ அதிகார பவரில் இருக்கணும், உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணித்தரேன், எனக்கு க்ரோத் வேணும், டெவலப் ஒரு ப்ரொமோட் வேணும். காவல்துறையில் வந்து திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு பக்காவாக செய்யக்கூடிய குற்றங்கள் வெளியே வராத அளவுக்கு முதல்ல போயிட்டு சாட்சியங்களை அழிச்சிடுறது. இப்போ அவர் இருக்கிறப்ப தான் இந்த அண்ணா நகரில் சிறுமி பலாத்காரம் அப்போ காவல் நிலையத்தில் வந்து துணிச்சலாக அடிக்கிறானுங்க, பெற்றவங்களையே நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க. ஒரு பதவி வெறி பிடிச்சவர் என்றதை நான் அழுத்தமாக சொல்வேன். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டம், இது திருநெல்வேலி, நாங்குநேரி மாவட்டம், தூத்துக்குடி, கரூர், திருப்பூர், கன்னியாகுமரி, அவரை வந்து எந்தெந்த மாவட்டத்திலலாம் போகிறாங்களோ அந்தந்த இடத்துல அவருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுக்க ஒரு இது வந்தது. திராவிட மாடல் ஆட்சி இருந்ததுன்னா அருண் வந்து டிஜிபி ஆயிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேவராக பண்ணிக்கிறாரு. அதாவது ஒரு அகில இந்திய கட்சி தலைவருடைய கொலை வழக்கிய கொலாப்ஸ் பண்ணி அதை அருண் தான் சொல்றேன். ஆம்ஸ்ட்ராங் தேசிய தலைவருடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டுங்களை சாகடிச்சு எவிடன்ஸ் அந்த கேஸே வந்து அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்ட பெருமை அருண் சார். போலீஸை வந்து வேலை செய்ய சொல்கிறதுக்கு நீ ஆள் இல்லை. யார் நீங்களும் மோதுறீங்களா? ஆமாம், நானும் அவரும் மோதுறேன் கமிஷனர் ஆஃபீஸில். சார் இந்த மாதிரி இவ்வளோ எஃப்ஐஆர் இருக்குதுன்னா அதை ஓரமாக வச்சு நீ என்ன பண்ணுற, அந்த ஆணவம் இருக்குது பார், காக்கி சட்டிக்கு உண்டான ஆணவம், அது வரக்கூடாது. கம்ப்ளைண்ட்டை பார்த்தோன்னே கம்ப்ளைண்ட் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உனக்கு என்ன வேலை, அப்போ தான் அவருடைய உண்மையான முகமே நான் பார்த்தேன். இவர் வந்து இப்போ என்னென்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இவர் எப்படி பிடிப்பாரு, எனக்கு அதுதான் கேள்வி. எப்படி? ஏன்னா விஜய்க்கு எதிராகவே செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற போல சொன்னாங்க. தொடர்ந்து ஒரு பதவிக்காக டிவிக்கேலே இவர் இன்ஃப்ளூயன்ஸை எவ்வளோ பயன்படுத்திக்கிறாரு என்று தான் நம்ம பார்க்குறோம். இப்போ திமுகக்கு இவ்வளோ விசுவாசமாக இருந்தவர் எப்படி டிவிக்கேல யாரை பிடிச்சிருந்தா இந்த பதவி வாங்கியிருக்கு பாரு. அப்போ பதவி ஆசைன்றது அருணுக்கு எவ்வளோ மோகமாக இருக்குன்றது தான் எனக்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு சசிகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சென்னை காவல் ஆணையராக இருந்தவர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் விஜய் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவர் வந்து காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டார். அவர் ஏதோ தண்ணி இல்லாத காட்டுக்கு தான் மாற்ற போகிறாங்க அப்படின்ற போல எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க. அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அது போன்ற கருத்துக்கள் தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து பிரச்சாரத்தின் போதே அவர் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்ற போல அவங்களே புகார்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா விஜயை வந்து ஒரு வலுவான லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக ஒரு பதவியை கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னென்ன நடந்தது? இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருந்த திராவிட மாடல் ஆட்சியில் அன்னைக்கு ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை செய்வேன். யார் பவரில் இருக்கிறாங்களோ அதிகார பவரில் இருக்கணும், உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணித்தரேன், எனக்கு க்ரோத் வேணும், டெவலப் ஒரு ப்ரொமோட் வேணும் தான் பண்ணார். அதாவது பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் சென்னையுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி இருந்தாருன்றதை நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா சேகர் பாபு அவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமாக தளபதிக்கு வந்து இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலாக காவல்துறையில் வந்து திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு பக்காவாக செய்யக்கூடிய குற்றங்கள் வெளியே வராத அளவுக்கு முதல்ல போயிட்டு சாட்சியங்களை அழிச்சிடுறது நிறைய இடங்களில். இப்போ அவர் இருக்கிறப்ப தான் இந்த அண்ணா நகரில் சிறுமி பலாத்காரம் அப்போ காவல் நிலையத்தில் வந்து துணிச்சலாக அடிக்கிறானுங்க, பெற்றவங்களையே நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க. ஏற்கனவே இவர் அண்ணா நகர் டிசியாக இருந்திருக்காரு. அண்ணா நகர், ஆவடி இதெல்லாம் டிசியாகவே இருந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டை அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தென் மாவட்டங்களில் இந்த ஜாதி வெறி பிடிச்சவனுங்க, மதவெறி, பொதுவாகவே மதவெறி பிடிச்சவங்க இந்த உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க, ஜாதி வெறி பிடிச்சவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பதவி வெறி பிடிச்சவர் என்றதை நான் அழுத்தமாக சொல்லுவேன். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டம், இது திருநெல்வேலி, நாங்குநேரி மாவட்டம், தூத்துக்குடி, கரூர், திருப்பூர், கன்னியாகுமரி, அவரை வந்து எந்தெந்த மாவட்டத்திலலாம் போகிறாங்களோ அந்தந்த இடத்துல அவருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுக்க ஒரு இது வந்தாங்க. சமீபத்தில் கூட நம்ம திருச்சியில் ஒரு லாட்ரி டிக்கெட்டு நிறுவனம் வந்து செட் ஆகலை கூட நம்ம சொல்லலாம். அதனால 11 போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அவர் இந்த மாவட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, புரியுதுங்களா? இது வந்து கடந்த காலம் அவருடைய பேட் ஹிஸ்டரியை நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆவடி கமிஷனராக வந்தார்.
யார்? அருண் அருண் ஐபிஎஸ் பதவி வகிச்சிருக்காரு. ஆமாம், பதவி வகிச்சுக்கிறாரு. அப்போ என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக அவன் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அவங்களுக்கு இருக்க பேட்சில் பல சீனியர்கள் இருப்பாங்க, கீழேயும் இருப்பாங்க. இவர் எப்படி முக்கியமான பொறுப்பு, குதிரை வேகத்தில் வளர்ச்சி. குதிரை வேகத்தில் வளர்ச்சி. அதாவது இந்த அரசு குதிரை பேரம் போகுதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் குதிரை வேகம் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திராவிட மாடல் ஆட்சி இருந்ததுன்னா அருண் டிஜிபி ஆயிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேவராக பண்ணிக்கிறாரு. அதாவது ஒரு அகில இந்திய கட்சி தலைவருடைய கொலை வழக்கிய கொலாப்ஸ் பண்ணி, யாரு? அது அருண் தான் சொல்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மிகப்பெரிய கொலாப்ஸ். எங்கே அதில் ஒரு அதாவது சம்மந்தப்படாதவன் எல்லாரையும் உள்ளே சேர்த்து சாட்சிங்களை அழிச்சு, அதாவது அக்யூஸ்டு போலீஸ் கஸ்டடியிலேருந்து கன்னெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணாமறியும் பண்ணி அக்யூஸ்டுங்களையும் சாகடிச்சுட்டு அந்த எவிடன்ஸு இப்போ ஒரு அக்யூஸ்டு சாட்சியாக சொல்லணும். முக்கியமாக யார் சொல்லி இந்த கொலை நடந்தது, எதுக்காக இந்த கொலை நடந்ததுன்ட்டு ஒரு ஒரு விரிவான அறிக்கை பண்ண. இப்போ +2 மாணவியை கழுத்தை நெரிச்சு உடைச்சி ரேப் பண்ணி, அதாவது ஒரு மலம் கழிக்க சென்ற ஒரு பொண்ணை அக்யூஸ்டு அந்த தர்மமுனீஸ்வரன்ன்றவரை பாதுகாப்பாக அவங்களால இட்டுன்னு வர முடியுது. ஏற்கனவே அவன் ஒரு ஒரு ஆயாவை இந்த மூதாட்டியை ஒரு 60 வயசு இருக்க மூதாட்டியை கொலை பண்ணி, அந்த கொலை வழக்குலேருந்து இந்த பொண்ணை கொலை பண்ணவனை பாதுகாப்பாக உங்களால் கொண்டுன்னு வருது. இப்போ கூட அந்த சிறுமி இருக்காங்க பாருங்க, இப்போ கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம், அந்த அக்யூஸ்டுங்களையும் உங்களால் பாதுகாப்பாக கொண்டுன்னு வருது. அப்போ நாடே உத்து பார்க்கக்கூடிய ஒரு தேசிய தலைவருடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டுங்களை சாகடிச்சு எவிடன்ஸ் அந்த கேஸே அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்ட பெருமை அருண் சாருக்கு தான். ஏன்னா இப்போ நான் பார்க்க வேண்டியது என்னென்னா, அவர் எல்லா பக்கத்தையும் டிஜிபி, கூடுதல் டிஜிபியாக பதவி ஏற்றிருக்காரு. அவருடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது எந்த கேஸ் எடுக்கிறாரோ அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு யார் அந்த அந்த டைமில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவராக பண்ணியிருக்காரு. சென்னையில் அருண் பதவி ஏற்கிறாரு 2024 6ஆம் மாதம் இல்லை 7ஆம் மாதம் இருக்கும், 7th தான் நினைக்கிறேன். பதவி ஏற்கப்புறம் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நம்ம போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். நமது மக்கள் சாம்ராஜ் சார்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் குற்ற பின்னணியில் உள்ள அக்யூஸ்டுங்களுடைய எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டுன்னு போகாமல் 4 லட்சம் எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லி கொண்டுன்னு போகிறோம். அது அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தோன்னே கம்ப்ளைண்ட் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, உனக்கு என்ன வேலை, போலீஸை வேலை செய்ய சொல்கிறதுக்கு நீ ஆள் இல்லை. அப்போ தான் அவருடைய உண்மையான முகமே நான் பார்த்தேன். யார்? நீங்களும் மோதுறீங்களா? ஆமாம், நானும் அவரும் மோதுறோம். கமிஷனர் ஆஃபீஸில் கிரீன்வே செல்லில் உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே அங்கே அந்த ரெக்கார்ட்ஸை பற்றி, சார் நீ கமிஷனர் அப்பாயின்மெண்ட், அதாவது வெனஸ்டே எல்லாரும் கமிஷனரை பப்ளிக் கிரீன்வே செல்லில் பார்க்கலாம். அப்போ தான் அவர் வர்றப்போ நாங்கள் என்ன பண்ண, சரி நீ சென்னை கமிஷனர் இருக்கிறாரு, புது கமிஷனரு, நான் ரெகுலராக நிறைய கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்போ என்னென்னா கிரீன்வே செல்லேருந்து உள்ளே போகிறோம். ஒரு மனிதனை எப்படி ஹேண்டில் பண்ணோன்ட்டு நார்மலாக சென்னை கமிஷன் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது. புதன்கிழமை மக்களை சந்திக்கிறாங்க. மற்ற நாளெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க BMW வரவங்கள காவல்துறை கேட்டு வாசல்லேருந்து இட்டுன்னு 8வது மாடி வரைக்கும் அப்படியே பஞ்சாயத்தெல்லாம், காவல்துறை பஞ்சாயத்து பண்ணாமல் இருக்காங்களா கமிஷன் ஆஃபீஸில்? பண்ணுறாங்க. முக்கியமான நபர்கள் வரப்போ இட்டுன்னு போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டரையே உள்ளேருந்து அவர் ஆஃபீஸுக்குள்ளே போகிற வரைக்கும் இட்டுன்னு வராங்க, விசிட்டிங் கார்டு கொடுத்து. அது பேர் PRO சொல்லிட்டு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர். யாருக்கு சாமானிய மக்களை நேராக சந்திக்கிறாங்களா? கிரீன்வே செல்லில் தான் சந்திக்கிறீங்க. ஆனால் மற்ற நாளில் கமிஷனரை பார்க்கறதுக்கு பல பேர் போகிறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் எதுக்கு? பப்ளிக் கிரீன்வே செல்லிலேயே நீங்கள் எல்லாரையும் பார்க்க வேண்டியது தானே. கோட்டீஸ்வரனுங்களாம் மற்ற நாளில் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. இந்த கேள்வியை நான் வச்சேன். அன்றைக்கும் நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி இவ்வளோ எஃப்ஐஆர் இருக்குதுன்னா அதை ஓரமாக வச்சு நீ என்ன பண்ணுற? அந்த ஆணவம் இருக்குது பார், காக்கி சட்டைக்கு உண்டான ஆணவம், அது வரக்கூடாது. காக்கி சட்டைன்றது பப்ளிக்கு சேவை செய்கிறதுக்கு தான். நீ மெடலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண, அதாவது அக்யூஸ்டுங்களை நீங்கள் பிடிச்சி பல எப்படி சொல்கிறது, ஒரு தீவிரவாதியோ இல்லை கொடுத்துறது தான் மெடல், சிறப்பாக வேலை செஞ்சீங்கன்ட்டு. ஆனால் ஒரு சாமானிய நீ செய்கிற வேலை செய்யல இது சொல்கிறப்போ சுற்றி ஒரு 15 பேர் எதிரில் இதெல்லாம் நீங்களாம் பண்ணக்கூடாதுப்பா, இது எதுக்கு நீ பண்ணுற அப்படின்னு பகிரங்கமாக மோதுறாரு. அப்போ நாங்கள் கேட்குறேன், சார் சோஷியல் ஒர்க்கரு, நாங்கள் உங்கள் நாலேஜ் தானே சார் எடுத்துன்னு வரோம், உங்களை செய்யலை என்ன? அப்படியே அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு
வெளியே போன்ட்டார். ம். நான் வந்து என் வீட்டு பிரச்சனைக்கு உங்ககிட்ட வரல, இல்லை நான் வந்து இன்னொருத்தர் கட்ட பஞ்சாயத்துக்கு காசு கொடுக்கல் வாங்கல் வரல, இல்லை ஒரு வீடு பிரச்சனை காலி பண்ணணும்னா வரல. காவல்துறையில் எஃப்ஐஆர் முழுசாக போட மாட்டாங்க. ஒரு வாரத்தான் எஃப்ஐஆரை போட்டுட்டு ஒரு ஸ்டேஷன்லையும் ஐஓ, அது எஸ்ஐயாக இருக்கலாம், இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம். ஏன் ஏசினா எஸ்சிஎஸ்டி கமிஷன்லாம் ஏசி தான் போடணும், அதனால தான் ஏசின்றேன். சில பேர் கமெண்ட்ஸில் வந்து ஏசிலாம் ஐஓ இருக்க மாட்டாங்கன்னுவாங்க, சில இதில் டிசியாக இருப்பாங்க. அதனால் சப்ஸ்கிரைபர்கள் சொல்கிறது ஏசியாக இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஃபேஸிங் சுற்றி ஒரு 15 பேர் உங்கள் ஆஃபீஸில் வரேன், என்னுடைய ஆஃபீஸ் இது, என் ஆஃபீஸுக்குள்ளே சமூக ஆர்வலர் இந்த இவனுங்களாம் எவனுமே வரக்கூடாது, இது ஏன் காம்பவுண்டுன்னாரு. ஆட்சி போது காட்சிகள் மாறும். நாளைக்கு கமிஷனர் போனால் கமிஷனரே எங்கே வரணும், க்ரீன் வேசலில் தான் வரணும். அது கூட தெரியல அவருக்கு. அது கூட தெரியாமல் இது என்னுடைய காம்பவுண்டு, என் பர்மிஷன் இல்லாமல் இந்த சமூக ஆர்வலர் இந்த மாதிரி தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் சொல்லி உள்ள அலோவ் பண்ணக்கூடாது, தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் நாட் அலோவுடுன்ட்டு சொல்கிறாரு. அப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் தான் உன்னை தட்டி கேட்பாங்க. அக்யூஸ்டு கை நீட்டி நிற்பான், பப்ளிக்கை கை நீட்டி கை கட்டி நிற்பான். அக்யூஸ்டு உனக்கு பயப்படாங்க. பொதுவாகவே சொல்கிறேன், அருண் சார் அன்றைக்கி கூட சொன்னேன், சார் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் கை நீட்டி பேசுறது கை நீட்டி ஒரு 15 போலீஸ்காரங்களை வச்சுட்டு அது லேடிஸ்லாம் கூட இருக்காங்க, சாட்சி இருக்குது. டேட்டு அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் 3916, டேட்டு 19/6/2024. ஓகே. அந்த கேமராவை நான் கேட்குறேன், உன்னை சுற்றி உன்னை பார்க்க வரேன், கமிஷனர் தான் சொல்கிறேன், மரியாதை கொடுத்தா மரியாதை தான் எல்லாருக்குமே, கமிஷனரை சொல்கிறேன், உன்னை பார்க்கறதுக்கு வரவங்கள யாராக இருக்கட்டும் சுற்றி கேமரா வச்சுக்கிறீங்க. இப்போ நாங்கள் ஒரு செல்ஃபோனில் கேமரா எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது, உயர்நீதிமன்றமே கேமரா எடுத்துகிட்டு போகலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்ட்டாங்க. அலறாங்க கமிஷன் ஆஃபீஸில். ஒரு ஃபோனை கையில் வச்சுருந்தா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், ஃபோனை பேக்கெட்டில் வைங்க. ஏன் இப்போ பயப்படுறீங்க, நீங்கள் என்ன தீவிரவாதியா, இல்லை இப்போ நீங்கள் கஞ்சா வைக்கிறத வீடியோ எடுத்துட்டோமா? சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கேட்குறேன், நீங்கள் ஒரு ஆஃபீஸரு, நாங்கள் வரோம், இல்லை நான் கஞ்சா வைக்கிறாங்களா, இல்லை என்ன இருக்கு, ஒரு வீடியோ நாங்கள் வச்சுருந்தா என்ன இருக்குது, இப்போ கோர்ட்லேயே ஆர்டர் சொல்லிட்டாங்க, உடனே ஃபோனெல்லாம் உள்ளே வைங்க என்று சொல்லிவிட்டு எல்லோரும் முன்னாடி. அன்றைக்கி தான் பார்த்தா அவருடைய முகம் எப்படின்னா, அதாவது நான் தான், என்னை மீறி ஒன்றையும் பண்ண முடியாது, வெளியே போங்க அப்படி சொல்கிறதுக்கு அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸில் போயிட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மும்பையில் இங்கேருந்து அட்ரஸ் போட்டு அந்த இதுலாம் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் கோர்ட்டில் சிஜே கிட்ட கொடுத்து, அதே டேட்டு 1 இயர் கழித்து கமிஷனரு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணார். என்ன சொல்கிறேன், ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் கமிஷன் ஆஃபீஸுக்கு வராங்கன்னா அவங்க பல மனக்கவலையில் வருவாங்க. அந்த இடத்துலையே அவருடைய ஆணவமான பேச்சை நான் பார்த்தேன். ஏன்னா இப்படி இருக்காருன்னாரு. 2024 தான் இந்த போதை கலாச்சாரன்றது நான் அடித்து சொல்லுவேன். சென்னை கமிஷனர் 12 மாவட்டம் இருக்குது. இந்த 12 மாவட்டத்துலேயும் அருண் அவர்கள் பொசிஷன் எடுத்தவனே தான் திமுகவுடைய மாவட்ட செயலாளராக அவர் நடந்து கொண்ட விதத்தில் தான் சென்னையை சுற்றி கஞ்சா விற்பனை அமோகமாக இருந்தது, கள்ளச்சந்தைகள் மது விற்பனை இருந்தது, போதை மாத்திரை இருந்தது, போதை ஊசியில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பசங்க செத்தாங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது தான் பார்த்தா விஜய் வந்து அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை தூக்கி கொடுக்குறாரு. அதுதாங்க யார் இவருக்கு வந்து பதவி மோகம். திமுக ஆட்சி வந்திருந்ததுன்னா இவர் வந்து டிஜிபியாக இருப்பார். இப்போ திமுக ஆட்சிக்கு வரல, இருந்தாலும் அதாவது சொல்லுவானே, சொந்த இடத்துல சொந்த மேடையில் வடிவேல் ஒரு காமெடி இருக்குது, எதிர்கட்சிகள் எத்தனை விமர்சனம் செய்தாலும் அந்த அதே ஸ்டேஜில் எதிர்கட்சிக்கு நான் போய்ட்டு விசுவாசியாக இருக்கேன்னு கட்சியில் சொல்கிறீங்களா காமெடி, அந்த மாதிரி எதிர்கட்சியின் தலைகள் மாயலை தோரணமாக இருக்குன்னு. அந்த மாதிரி இவர் வந்து இப்போ என்னென்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இவர் எப்படி பிடிப்பார், எனக்கு அதுதான் கேள்வி. எப்படி, ஏன்னா விஜய்க்கு எதிராகவே செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற போல சொன்னாங்க. தொடர்ந்து பதவிக்காக டிவிக்கேலே இவர் இன்ஃப்ளூயன்ஸை எவ்வளோ பயன்படுத்திக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்குறோம். எப்படி இது பாசிபிள் ஆனது? பொதுவாக வந்து இந்த மாதிரி காவல்துறையில் சில அதிகாரிகள் வந்து டிரான்ஸ்ஃபர் கோசம் கேட்பாங்க. நிறைய கட்சிக்காரங்க, இப்போ காங்கிரஸ், பிஜேபி எல்லா கட்சிக்கும் ஹெல்ப்பு கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர் எந்தெந்த ஏரியா போடணும், இங்கே போடணும், குறிப்பிட்ட இது போடணும் அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ டிஜிபிக்கு வந்து சந்தீப் ராய் ரத்தோர் இருக்கார். இப்போ இவரே வந்து நான் அதை தான் சொல்கிறேன், இப்போது திமுகக்கு இவ்வளோ விசுவாசமாக இருந்தவர் எப்படி டிவிக்கில் யாரை பிடிச்சிருந்தா இந்த பதவி வாங்கியிருக்கு பாரு. அப்போ பதவி ஆசைன்றது அருணுக்கு எவ்வளோ மோகமாக இருக்குன்றது தான் எனக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த விசிகா
அவருடைய அந்த கட்சியோடைய தலைவர் திருமாவளவன் தான் விஜய்க்கு வந்து புஷ் பண்ணாரு, இவர்கள் வந்து அப்படி சிபாரிசு பார்த்துருந்தீங்கன்னா பண்ணாரு. அருண் அவர் சென்னை கமிஷனராக இருக்கிறப்போ நிறைய இடத்துல சாலையோரம் மக்களை விசிட் பண்ணுறதுக்கு, தலித் மக்கள் நான் சொல்கிறது பட்டியல் சமுதாய மக்களை வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு லெட்ரு போலீஸ் ஹெல்ப் கேட்டாங்கன்னா அப்போ உண்மையிலே அந்த இடத்துல வந்து விசிக தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுக்காதீங்க சொல்லியிருப்பாங்களே. போலீஸ்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாலையோர மக்கள் எல்லாம் வந்து எவ்வளோ பேர் கதறினாங்க. நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருந்தாலே தெரியும். நிறைய இடங்களில் 70 வருஷம் குடியிருந்தவங்க வீடுங்களே சரி, கோயிலுங்களை இடிக்கிறதுக்கு முழுமையான பாதுகாப்பே தராத ஒரு சில இடத்துல போயிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து பண்ணாங்க. ஏங்க இன்னைக்கு படித்த பசங்க 70 லட்சம் பேருக்கு மேலே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வேலை செய்கிறாங்க. அதே பசங்களை இன்றைக்கி இந்த திராவிட மாடல் ஆட்சி டிகிரி ஹோல்டரு சரக்கு பாட்டில் எடுத்து சேல்ஸ் பண்ணுறோம். அதுக்கு இதே போலீஸில் போய் ட்ரைனிங் எடுத்து வந்தாங்க. டாஸ்மார்க் கடையில் நின்று கடை மூடுற வரைக்கும் எவ்வளோ இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும். அப்போது இத்தனை கொலைகள் 2024லேருந்து 26 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3000 கொலைகள் நடந்திருக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம். அப்போ நீங்கள் பொசிஷன் எடுத்து உண்மையிலே வந்து இவ்வளோ கொலை நடந்திருக்கு, இவ்வளோ பொசிஷன் நடந்திருக்குன்னா இவருக்கு அந்த நிர்வாகத்துக்கு பண்ணுறதுக்கு வந்து தகுதியான ஆளான்ட்டு பார்க்கணும்ல. இப்போ நான் கேட்குறேன், லஞ்ச ஒழிப்புத்துறையிலன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் இப்போது இந்த மெட்ரோ வாட்டரு, இந்த எப்படி சொல்கிறது, சிஎம்டியில் இருக்கிற லஞ்சம் கொடுக்கப்பட்டு கட்டப்பட்டதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காசா கிராண்டு, இந்த எஸ்பிஆர் சிட்டி, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முறைகேடாக, நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன், முறைகேடாக வாட்டர் சப்ளையை வந்து கார்பரேஷன் வாட்டர் தான் கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் லஞ்சம், அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் பிடிச்சிருவாரா? இப்போ நிறைய கோடிக்கணக்கில் இப்போ சென்னை ரிப்பன் பில்டிங்கில் வந்து பொது கழிப்பிடத்தில் சரி, சில கான்ட்ராக்ட்லாம் சரி, இவர் எல்லாமே பிடிச்சிருவாரா? ஏற்கனவே விஸ்வாசி இன்னொரு ஓனருக்கு எதிராக இப்போ இருக்க ஓனருக்கு வந்து பிடிச்சிருவாரா? எனக்கு அது பார்க்குறப்பே என்னடா இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களேன்ற ஒரு அதிர்ச்சி தான் இருந்தது. எனக்கு அவரை பற்றி ஒன்றும் கிடையாது, அவர் வேலை செய்யணும். ஆனால் அவர் பேட்ச்லேயே எவ்வளோ பேர் இருக்காங்க. அவரெல்லாம் மீறி இவர் இந்த அளவுக்கு குதிரை வேகத்தில் வரப்போ இவருக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க. ஓகேண்ணா, மிக்க நன்றி. நான் நேரில் வந்து பல்வேறு தகவலை அருண் குறித்து பேசியமைக்கு. வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.